பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக நாளை தினத்தில் நடக்கிறதான ஃபாஸ்டிங் பிரேயர் சரியாக காலை 10 மணிக்கு, நாளை காலை 10 மணி நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகளும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 118வது சங்கீதம் 8வது வசனம், Psalms 118 verse 8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நான் விசுவாசிக்கிறேன், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலையில் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருங்க. எந்த ஒரு மனுஷனை நம்புவதை காட்டிலும் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. இந்த காலையில் எந்தெந்த காரியத்திற்கு, உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும், அது மாத்திரமல்ல உங்களுடைய எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி செய்யுங்கள். ஆமென். நீ எந்த ஒரு மனுஷனை நம்பாதீங்க. அவங்க உதவி செய்வார்கள், அவங்க எனக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனாலுக்காய் சோத்திரிக்கிறோம். வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உண்மையே நம்பட்டும் அப்பா. இந்த நாளில் நீ நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீரப்பா. இந்த நாளில் ஆண்டவர், நாங்கள் எந்த ஒரு மனுஷனை நம்பல, உண்மை நம்பி இருக்கிறோம். எங்க வியாபாரத்துக்கு உண்மை நம்புகிறோம், எங்க வேலையோட உயர்வுக்கு உண்மை நம்புகிறோம், எங்க சம்பள உயர்வுக்கு உண்மை நம்புகிறோம், எங்க ப்ரொமோஷன்ஸ்க்கு உண்மை நம்புகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் எங்க சுகத்துக்கு உண்மை நம்புகிறோம் அப்பா. எங்க வீடு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உண்மையே நாங்கள் நம்புகிறோம் அப்பா. ஆண்டவர், எங்க வீட்டில் ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். எங்க கர்ப்ப தடைகள் விலகுவதற்கு உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளில் நல்ல சுக பிரசவத்தை ஆண்டவரே பிள்ளைகள் தருவீராக. உண்மையே நம்பி இருக்கிறார்களப்பா. எல்லா கடன் பிரச்சனைக்கு உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த நாளில் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுங்கப்பா. வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் விலகட்டும். செல்லக்கூடிய காரியங்களுக்கு உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நீர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் பர்த்டே வெட்டிங் சொல்லி கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உண்மையை நம்பி இருக்கிற அந்த பிள்ளையுடைய முகங்கள் இந்த புதிய ஆண்டில் பிரகாசிக்க செய்வீராக. அன்றைய சுகத்துக்கு உண்மையை நம்பி இருக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போயிட்டு கட்டளையிடுகிறேன். இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை தருவீராக. எல்லா தற்கொலை எண்ணங்கள் இப்பொழுது மறைந்து போகட்டும் அப்பா. எல்லா வேதனைகள் மறைந்து போகட்டும். இந்த நிமிஷமே உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படியாக அந்த வேதனை எல்லாம் நீங்கட்டும் அப்பா. சால்வேஷன் டிவி பார்க்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாக கொடுக்கிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதிங்கப்பா. அநேகரை எழுப்புவீராக. அன்று இந்த நாள் சுவிசேஷ பணிக்கு ஒரு தடை வராதபடி அன்று தேவையெல்லாம் அற்புதமாய் சந்திப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா. அன்று தொடர்ந்தும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்று இந்த வார்த்தையில் நடக்கிற எல்லா குடியை ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.